அரசு பள்ளிகளில் உள்ள காலியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசு பள்ளிகளில் காலியிடம் தகுதி தேர்வில் வென்றவர்களை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்னும் ஒரு வாரத்தில் பள்ளி திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் பெரும்பான்மையான வகுப்புகளுக்கும் பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிக்கு போதிய ஆசிரியர்களை உரிய காலத்தில் நியமிக்காமல் திமுக அரசு இழைத்த சமூக அநீதிதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் நீண்ட இழுவரைக்கு பிறகு 3192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு என்பது 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வி தரம் எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த மாதம் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தான் சான்றாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 21,515 பேரும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வில் சுமார் 50,000 பேரும் வெற்றி பெற்று ஆசிரியர் பணி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் ஆசிரியர்களை நியமிக்காமலும் துரோகம் செய்த அணுகுமுறையை புதிய அரசு பின்பற்றக்கூடாது. ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு பள்ளிகளில் உள்ள காலியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசு பள்ளிகளில் காலியிடம் தகுதி தேர்வில் வென்றவர்களை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்னும் ஒரு வாரத்தில் பள்ளி திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் பெரும்பான்மையான வகுப்புகளுக்கும் பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிக்கு போதிய ஆசிரியர்களை உரிய காலத்தில் நியமிக்காமல் திமுக அரசு இழைத்த சமூக அநீதிதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் நீண்ட இழுவரைக்கு பிறகு 3192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு என்பது 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வி தரம் எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த மாதம் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தான் சான்றாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 21,515 பேரும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வில் சுமார் 50,000 பேரும் வெற்றி பெற்று ஆசிரியர் பணி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் ஆசிரியர்களை நியமிக்காமலும் துரோகம் செய்த அணுகுமுறையை புதிய அரசு பின்பற்றக்கூடாது. ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.